Tally Primeல ஸ்கூல் அக்கௌண்டிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிசிப்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ளூமிங் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ரிசிப்ட். ஓகே, ஸோ இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டுடே என்ரோல்மெண்ட் நம்பர் இஸ் 250, ஸ்டூடெண்ட் நேம், அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எத்தனாவது கிளாஸ், எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 8th ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கேன். இந்த ரிசிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த டே ஆஃப் அட்மிஷன், அந்த அட்மிஷன் போடுற அன்னைக்குள்ள ரிசிப்ட். ஓகே, ஸோ ஜூன் மந்த். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அந்த பர்டிகுலர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஃபீ. வாட் இஸ் அட்மிஷன் ஃபீ? ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க பே பண்ணக்கூடிய ஃபீ தான் அட்மிஷன் ஃபீ. இது அந்த மந்த்துக்கு மட்டும்தான் கேல்குலேட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இயர் ஒன்ஸ் அந்த அட்மிஷன் போடும்போது மட்டும் நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான் அட்மிஷன் ஃபீ. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஜூன் மந்த்துக்கு மட்டும்தான், ஜூலை டு மார்ச்சுக்கு நம்ம அதை பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 இல்லையா, ஜூலை டு மார்ச் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எத்தனை மந்த் வருது? 10 மந்த் வருது. ஸோ ஏப்ரல் போட்டிங்கன்னா 11 மந்த் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபீ எவ்வளோ மந்த்லி? 40 rupees. ஜூலை டு மார்ச் எவ்வளோ மந்த்? 10 மந்த் இல்லைங்களா? ஸோ 40 × 10 எவ்வளோ வரும்? 400. நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீ எவ்வளோ பே பண்ணுறாங்க? 200. ஸோ எத்தனை மந்த்துக்கு? ஜூலை டு மார்ச்சுக்கு டோட்டல் எவ்வளோ வரும்? 200 × 10 2000. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீ 250 இல்லையா? ஸோ 250 10 மந்த்துக்கு 250 × 10 2500. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 10 மந்த்துக்கு அஸ் யூஷுவல் 1000 இல்லையா? 100 × 10 1000. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபீ 400. ஸோ 400 சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மந்த்துக்கு 4000 வருது. நெக்ஸ்ட்டு டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ இதுவுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்ஸ் தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அட்மிஷன் ஃபீ அண்ட் டிசி ஃபீ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த்துக்கு மட்டும்தான் வரும். ரிமைனிங் மந்த்துக்கு உங்களுக்கு கேல்குலேட் ஆகாது. அதர்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆட் பண்ணி டோட்டல் பெர் மந்த்ஸுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1190 rupees. ஓகே, 1190 rupees. ஓகே, இது ஜூன் மந்த்துக்கு மட்டும். ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக ஜூலை டு மார்ச் இந்த 10 மந்த்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். டோட்டல் எவ்வளோ வருது? 9900. ஸோ இந்த 9900 டிவைடட் 10 பண்ணிங்க. ஓகே, 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மந்த்லி நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது வருது. மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும்? 9900. இங்கே பாருங்கள், ஜூன் மந்த்துக்கு மட்டும்தான் 1190 வருது. காரணம் என்னென்னா அட்மிஷன் ஃபீ அண்ட் டிசி ஃபீ மட்டும் நம்மளுக்கு இதில் கேல்குலேட் ஆகுது. ஸோ டோட்டலாக இது ஆட் ஆகுது. இந்த ஃபீ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால் 9900 rupees. ஓகே, ஸோ இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணால் போதும்? 9090 rupees. நெக்ஸ்ட் நம்ம காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் காஸ்ட் சென்டர் கிளாஸ் வைஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். 8th 9th 10th 11th. இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதில் சயின்ஸ் இருக்காங்க, மேக்ஸ் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த கிளாஸ்லேயே வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எதில் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டரில் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 7th 8th 9th 10th வரையும் எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் வராது. கிளாஸ் 11th காமர்ஸ் குரூப் இருக்குது, ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது, அக்ரிகல்ச்சர் அண்ட் சயின்ஸ். த சேம் வே 12th அதே மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எங்கே க்ரியேட் பண்ண போகிறோம்? காஸ்ட் சென்டரில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, டேலியில் ஸ்கூல் அக்கௌண்டிங்கிற நேமில் ஆல்ரெடி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம காஸ்ட் சென்டரை எனேபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ F11 போயிருங்க, எனேபிள் காஸ்ட் சென்டர்ஸ்க்கு எஸ் கொடுத்து Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் சென்டர் நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுவோம்? மாஸ்டர்ஸில் க்ரியேட். ஓகே, ஸோ இதில் காஸ்ட் சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்? கிளாஸ் 7th 8th 9th and 10th. ஓகே, ஸோ கிளாஸ் 7th Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுங்கள்.
class 8th, class 9th, class 10th. ஓகே, ஸோ இப்போ 10th வரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 11th காமர்ஸ் இல்லையா, கிளாஸ் 11th காமர்ஸ் குரூப். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குரூப்பில் அவங்க ஜாயின்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குரூப்புக்கு ரிலேட்டடாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட் 11th ஆர்ட்ஸ் குரூப்னா ஆர்ட்ஸ், காமர்ஸ்னால் காமர்ஸ், சயின்ஸ்னால் சயின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th ஆர்ட்ஸ், கண்ட்ரோல் ஏ. 11th சயின்ஸ், கிளாஸ் 11th அதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஓகே, யா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 12th அதே மாதிரி. ஓகே, கிளாஸ் 12th காமர்ஸ், class 12th science, class 12th arts, class 12th agriculture. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், காஸ்ட் சென்டர் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த காஸ்ட் சென்டர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆல்டர் போயிருங்க. இதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் வைஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஜர் க்ரியேஷன் பார்க்கலாம். ஸோ என்னென்ன லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணணும், admission fee, library fee, tuition fee, computer, sports, transport and TC. ஸோ இந்த ஃபீஸ் எல்லாமே அண்டர் இன்டைரக்ட் இன்கம்ஸில் வரணும். ஓகே, ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரையும் நம்மளுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஒரு இன்கம், இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, க்ரியேட் போயிருங்க. லெட்ஜர், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ அண்டர் இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் எஸ் அப்ளிகபிள் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த அட்மிஷன் ஃபீ 11th ஸ்டாண்டர்டுக்கா, 12th ஸ்டாண்டர்டா, இல்லை 8th ஸ்டாண்டர்டா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிளில் நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபீ, சேம் அண்டர் இன்டைரக்ட் இன்கம்ஸ், காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள், கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ அண்ட் கம்ப்யூட்டர் ஃபீ. ஓகே, டியூஷன் ஃபீ அண்ட் கம்ப்யூட்டர் ஃபீ. அடுத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி, இன்டைரக்ட் இன்கம்ஸ், காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள். ஓகே, ஸோ இந்த லெட்ஜர் எல்லாமே அண்டர் இன்டைரக்ட் இன்கம்ஸில் வரும். எனி அதர் பர்டிகுலர் நேம் இருந்ததுனாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், அதை இன்டைரக்ட் இன்கம்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா இன்கம்ஸ் லெட்ஜரும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு ஒரு அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் அண்டர் எந்த கேட்டகரியில் வரணும், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், தட் மீன்ஸ் அசெட்ஸ். ஓகே, க்ரியேட் போயிருங்க. லெட்ஜர் தீபிகா, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் இல்லையா. ஸோ 7 அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசெட்ஸ். ஓகே, காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் எஸ் கொடுத்துக்கலாம், ஏன்னா எத்தனாவது ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா தீனுஜா, இவங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட், 9th. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் எஸ் கொடுத்துருங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா நிதர்சா 10th standard. ஓகே, நிதர்சா 10th standard. The same loans and advances cost centers are applicable. Yes கொடுத்துருங்க. Next தமயந்தி 11th standard. தமயந்தி loans and advances, sorry, அவங்க கிளாஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. காமர்ஸ் இல்லையா, காமர்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 12th standard சயின்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா. ஓகே, 12th standard சயின்ஸ் குரூப். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்ஜர் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஜேர்னல் வவுச்சர் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் டியூ டேட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த டியூ டேட்டில் அவங்க கொடுக்குற அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம எந்த வவுச்சரில் என்ட்ரி பண்ணணும், ஜேர்னல் வவுச்சரில் என்ட்ரி பண்ணணும். ஓகே, ஸோ ஜேர்னல் வவுச்சரில் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் நேம் ப்ளஸ் அவங்க வந்து என்னென்ன ஃபீஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும், அட்மிஷன் ஃபீ, லைப்ரரி ஃபீ, இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரிசிப்ட் வவுச்சர் மூலமாக அதை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபிகா. ஸோ வவுச்சர்ஸ் போயிருங்க. ஜேர்னல் F7 இல்லையா, ஸோ F2ல் 16ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிடையாது. இந்த இடத்துல நம்ம பார்ட்டி நேம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, தீபிகா 7th standard. ஓகே, ஸோ டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் இங்கே இருக்குது பாருங்களேன், 1190. அதை டோட்டலாக போட்டுருங்க. ஓகே, ஸோ கேட்குதுங்களா, இவங்க எத்தனாவது கிளாஸ், 7th இல்லையா, 7th செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2. ஓகே, ஸோ 2ல் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே, சேம் 7th இல்லையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி ஃபீ, அதுவே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees இல்லையா. 40. கிளாஸ் 7. And third one tuition fee, 250. next computer fee எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. சாரி, டியூஷன் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 இல்லையா. ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எங்கேயும் சேஞ்ச் பண்ணிடுங்க. computer fee only 250. அடுத்து sports fee 100. TC, sorry, transport 400. yes, 400. and TC பார்த்தீங்க அப்படின்னா 100. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான லெட்ஜர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜூன் மந்த்துக்குரியது. ஓகே, ஸோ ஜூன் மந்த் நம்ம ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஜேர்னல் வவுச்சரில் நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் வவுச்சர் மூலமாக அதை என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரிசிப்ட் வவுச்சர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் என்ட்ரியாக மாற்றணும்னா சேஞ்ச் மோடு போயிட்டு டபுள் என்ட்ரி மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்ட்டி நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபிகா. டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் அவங்க நம்மளுக்கு தரணும், 1190. ஸோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிடுங்க. அவங்களுடைய கிளாஸ் என்ன கிளாஸ் அதையும் கொடுத்துக்கோங்க. தென் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், கேஷாக ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. கேஷுன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நெரிஷன் டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் ST251, ஸ்டூடெண்ட் நேம் தீனுஜா. ஸோ அவங்க 9th standard. எவ்வளோ அமௌண்ட் நம்ம அவங்கள்ட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம் ஃபார் ஜூன் மந்த். ஓகே, ஸோ 1510.
டோட்டல் பார்த்தீங்க ஜூலை டு ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 12,100 10 மந்த்துக்கு வருது. ஸோ பர் மந்த் 1,210 பே பண்ணால் ஓகே சரிங்களா. ஸோ இதை நம்ம எந்த வவுச்சரில் அட் ஃபர்ஸ்ட் போடுவோம், ஜேர்னல் வவுச்சரில் அந்த டியூவை போட்டு ரிசிப்ட் வவுச்சர் மூலமாக அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ F7 ஜேர்னல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தீனுஜா. ஓகே. ஸோ தீனுஜா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட், டோட்டல் அமௌண்ட் 1,510. ஓகே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் இல்லையா. யா. 2 அட்மிஷன் ஃபீ 100. யா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபீ 60 rupees. அடுத்து tuition fee 200. okay, tuition fee 200. computer fee 350. computer fee 350. sports fee 100. TC sorry transport இல்லையா. transport எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 500. ஓகே. ஸோ 500. லாஸ்ட் ஒன் TC எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஒரு அமௌண்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அ மினிட். 200. சாரி அட்மிஷன் ஃபீ இங்கே 200 வரணும். ஓகே. நான் 100 போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு டேலி ஆயிரும். ஓகே. யா. ஸோ இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரெசிப்ட் வவுச்சர். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் டைப் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்பர் கால்குலேட் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு ரெசிப்ட் வவுச்சர் போடும்போதும் எத்தனாவது ரெசிப்ட் வவுச்சர் அப்படின்ற நம்பரை இது காமிக்கும். ஸோ இதை மேனுவலாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துருங்க. ஆல்டரில் வவுச்சர் டைப், அதில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் வவுச்சர், இங்கே ஆட்டோமேட்டிக் இருக்குது பாருங்களேன், அதில் மேனுவல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேனுவல் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை மேனுவல் ஓவர் ரைட் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் ஓவர் ரைட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா மேனுவல் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெசிப்ட் வவுச்சர் எடுத்திங்கன்னா இந்த பார்த்தீங்களா அவங்களுடைய கர்சர் பாயிண்ட் அந்த நம்பரில் நிற்கிது. ஸோ இப்போ இவங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டைப் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தீனுஜா இல்லையா, ரெசிப்ட் தீனுஜா எவ்வளோ அமௌண்ட் 1,510. ஓகே. ஸோ கிளாஸ் வந்து 9th அண்ட் கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நிதர்ஷா அவங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், தென் அவங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஜூன் மந்த் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ அவங்களுடைய அட்மிஷன் ஃபீ 400 மாறுது. அதனுடைய டோட்டல் ரேட் பார்த்தீங்கன்னா 2,260. ஸோ மந்த்லி அவங்க எவ்வளோ பே பண்ணால் போதும், 6 மந்த் ஜூன் மந்த்துக்கு மட்டும் 2,260 இனஃப். அண்ட் ரிமைனிங் மந்த்துக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணால் போதும் 1,760. ஓகே. So F7 journal voucher and Nidarsa. Okay. So Nidarsa, sorry, Nidarsa. Okay. So total amount பார்த்தீங்கன்னா 2,260. Okay. So இவங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட். Okay. Yeah. Admission fee 400. library fee 60. tuition fee 200 and computer fee 500.
sports fee 200, transport 800, yeah, 800, and TC பார்த்தீங்கன்னா 100. ஓகே, ஸோ டோட்டலி 2220. அவங்களுடைய டியூ வந்து எவ்வளோ பே பண்ணணும்? 2220. ஓகே, ஸோ சப்போஸ் ஈச் ஒன்றுக்கும் நீங்கள் கிளாஸ் 10th செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனீங்க அப்படின்னா இங்கே காஸ்ட் சென்டர் கிளாஸ்லேயே நீங்கள் அவங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யா, இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் வவுச்சர் இல்லையா? ஸோ ரெசிப்ட் போயிருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ST252. ஓகே, யா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? தினுஜா நோ நிதர்ஷா இல்லையா? நிதர்ஷா 10th ஸ்டாண்டர்ட் 2260 rupees. யா, ஸோ கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதை என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமியந்தி 11th காமர்ஸ் குரூப் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்? ஜூன் மந்த் 3150 அண்ட் பர் மந்த்ஸ் எவ்வளோ பே பண்ணணும்? 2550. ஓகே, ஸோ ரிசிப்டில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் ST253. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் தமியந்தி 11th காமர்ஸ் 3150. ஓகே, ஸோ இவங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 11th இல்லையா? ஸோ 11th காமர்ஸ் குரூப். யா, ஜேர்னல் வவுச்சர் ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3150, 11th காமர்ஸ் 2 மாற்றிடுங்க. ஓகே, ஸோ அட்மிஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500, 11th commerce, and library fee 150, tuition fee 400, computer fee 700, and sports fee 500, and transport. ஓகே, transport பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700, 800. ஓகே, 800, and TC பார்த்தீங்கன்னா 100. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ அவங்களுடைய டியூ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3150 ஃபார் ஜூன் மந்த். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ரெசிப்ட் வவுச்சர் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவீங்க? ST253 இல்லையா? ஓகே, ST253 and party name தமயந்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3150. ஓகே, அண்ட் இவங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட் இல்லையா? யா, அண்ட் கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். கேஷின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம் த்ரிஷா, கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப். ஓகே, ஸோ இவங்களுடைய அட்மிஷன் ஃபீ 500, லைப்ரரி 200. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஃபார் ஜூன் மந்த். ஓகே, ஸோ ரிமைனிங் மந்த் ஜூலை டு ஏப்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெர் மந்த்ஸ் எவ்வளோ பே பண்ணணும்? 2900. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த்ரிஷா அப்படின்ற நேம் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அவங்க 12th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3500. ஓகே, ஸோ 12th சயின்ஸ் குரூப் இல்லையா? 2ல் ஃபர்ஸ்ட்டு அட்மிஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500. ஓகே, ஸோ 500. அடுத்து லைப்ரரி ஃபீ 200,
computer tuition fee 500. Okay, so tuition fee 500, computer fee 900. Okay, so 900. next பாத்தீங்கன்னா sports fee 500, transport fee 800. Okay, transport fee வந்து பாத்தீங்கன்னா 800, remaining 100 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய TC. Okay, yeah, so அவங்களோட 12th standard science group சேவ் பண்ணிக்கங்க. சாரி, ஜேர்னல் வவுச்சரில் F7 ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு F6 ரிசிப்ட் வவுச்சர் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ST254. ஓகே, ஸோ பார்ட்டி நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா 3500, 12th சயின்ஸ். கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணால் கேஷுன்னு போடுங்க. சப்போஸ் நீங்கள் செக்கை ரிசீவ் பண்ணும்போது பேங்க்குன்னு போடுங்க. ஓகே, ஸோ நான் கேஷுன்னு ரிசீவ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா Alt F1 கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் தான் இருக்குது இல்லையா. இதுவரையும் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுற எல்லா இன்கம் என்னென்ன லெட்ஜருக்கு எவ்வளோ இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ அதை செப்பரேட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 11,610 rupees. ஓகே, ஸோ இப்போ இனிமேல் நம்ம என்ன போடணும், அதர்வைஸ் இந்த இன்கம் தவிர அந்த ஸ்கூலுக்கு என்ன இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டேஷ்னரி, ஃபர்னிச்சர், ஸ்டாம்ப்ஸ், சேலரி, இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் பார்க்கலாம். ஸோ ஸ்டேஷ்னரி 1500, ஸ்டாஃப் சேலரிஸ் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ சுபாந்தினி, சோஃபியா, ராகவி, சுஜி, ஹரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி, டோட்டல் வந்து 10,000 அப்படின்றத நம்ம காமிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸ்டாஃப் சேலரி ஆல்சோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ஸ்டாஃப்ஸ் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதில் க்ரியேட் பண்ணலாம், காஸ்ட் சென்டரில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, க்ரியேட் போயிருங்க. லெட்ஜர் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி இல்லையா, அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல காஸ்ட் சென்டர் தேவையில்லை இல்லையா, நோ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரிஸ், அதுவுமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிளுக்கு நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, யா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பர்சன்ஸ் நேம் சுபாந்தினி, கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோபியா, ராகவி, சுஜி அண்ட் ஹரி. ஓகே, ஸோ இப்போ பர்சன்ஸ் நேம் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வவுச்சர் போயிடலாம். ஸோ பேமெண்ட் வவுச்சர் F5 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி இல்லையா. ஸோ ஸ்டேஷ்னரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்ஸ் வருது அவங்களுக்கு, 1500. ஓகே, ஸோ கேஷாக வந்து கொடுக்குறாங்க. கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் சேலரிஸ் இருக்குது இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டோட்டல் வந்து 10,000. இதில் சுபாந்தினி அவங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 1000 இல்லையா, சாரி 1000. நெக்ஸ்ட்டு சோபியா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகவி 3000, சுஜி 2000, லாஸ்ட் ஒன் ஹரி 2000. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆயிருக்கு நம்மளுக்கு, 10,000 ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ இதுவுமே என்ன கொடுக்குறோம், கேஷாக கொடுக்குறோம். கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் F1 கொடுக்குறேன், டீடைல்டு. ஸோ இன்கம் பார்த்தீங்கன்னா 11,610 rupee.
ஆனால் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு 11,500. ஸோ எவ்வளோ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு 110. ஓகே, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்க்க மாட்டாங்க இல்லையா, எவ்வளோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் காமிக்குது இல்லைங்களா, இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆல்டர் போயிருங்க, அதில் லெட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல யூஸ் அஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டுக்கு எஸ் கொடுத்துருங்க. நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. என்ன இருக்குது இந்த இடத்துல, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, சம்டைம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மாற்றணும் அப்படின்னா ஆல்டர் போயிருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு அந்த லெட்ஜரில் யூஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸுக்கு எஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் எஃப்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு காமிக்குது இல்லையா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இன்டைரக்ட் இன்கம்ஸ் எவ்வளவு. ஓகே, எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸஸாக இருக்குது இல்லையா நம்மளுக்கு இன்கம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 110. ஓகே, ஸோ சப்போஸ் வந்து நான் இந்த இடத்துல ஸ்டேஷ்னரிக்கு ஒரு 2000 நான் போடுறேன்னு வைங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா அது சேஞ்ச் பண்ணி காமிக்கும் பாருங்கள், எக்ஸஸ் இன்கம் காமிக்காது. ஸோ டிஸ்பிளே டே புக் போகிறேன், ஸ்டேஷ்னரி இந்த இருக்குது இல்லையா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2000 நான் மாற்றிக்கிறேன். ஓகே, யா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்தீங்க அப்படின்னா ஆல்ட் எஃப்னு கொடுக்குறேன். இங்கே காமிக்குது பார்த்தீங்களா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். ஸோ இன்கமுக்கு மேலே எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. இதே வந்து இன்கம் இருந்தால் இந்த சைடு வரும், எக்ஸ்பென்சஸ் ஓவராக இருந்ததுன்னா உங்களுக்கு ரைட் சைடு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கூல் அக்கௌண்டிங் போட்டு அதனுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கலாம். ஓகே.